அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியானது குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்றாங்க. இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பத்தி யாராவது பேசினாங்களா? ஆனா ஜிஎஸ்டி பத்தின பேசுற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டுல அது எவ்வளவு தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த வீடியோவை பின்னால அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட அதிகார பக்கத்திலயோ இல்ல அவங்களோட முகநூல் பக்கத்திலயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஓகே அவர் நீங்களே சொன்னீங்க இஸ் லைக் a brother to you சொல்றீங்க, கரெக்ட்டா? So you will also accept he never intended anything malicious. அவர் பேசின விதம் ரைட் ராங், that's a different, but he actually didn't mean anything malicious, கரெக்ட்டா? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்றாரு, அப்பாலஜைஸ் பண்றாரு. நேத்து மார்னிங்ல இருந்து நாங்க எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலா பிரஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டேன்ட்டார். we all asked him, ஆனா அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலா பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்காது. இப்ப இன்னைக்கு மார்னிங் கூட உங்க பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அங்க பார்க்கிங் ஏரியா இல்ல அந்த மாதிரிலாம் ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது இஷ்யூ கூட இல்ல மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் an individual which is like I don't think நீங்க சொல்லலாம், நீங்க அவரை மிரட்ட வைக்க பாக்குறீங்க, உங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்றதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நோ, அன்னபூர்ணா ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் தடவி இருக்கீங்கன்றா பாப்பிங்க மேடையில பேசுவோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை ஈக்குவேட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் கேக்குறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. Correct. See, but what we are saying is நேற்று ஈவினிங் yes he apologized, that is fact. No one is denying the fact of the yes. Even today sequence no one is denying it, but அத எக்ஸ்போஸ் பண்ணது it is looking like அவரை டார்கெட் பண்ற மாதிரி. நாங்க இதல எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.